மாத்ரா பிங்க் கலர் பேட்டல் எல்லாம் சிங்கப்பெண் அதிரடிப்படை பேட்டலா மாத்ரா அப்படின்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டினீங்கல்ல, எங்க அந்த அதிரடிப்படை? ஏங்க அப்ப போய் பாதுகாத்துக்கணும்ல. அந்த இளம் பெண்ணு தலையில கல்ல போட்டு ஒருத்தன் நங்குற மாதிரி அடிக்கிறான். ஏண்டா டிஎம்கே சொம்பு தூக்கி ரோஸ்ட் பிரதேஷ் பவுல்ராஜ் எங்க தளபதி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் குற்றச்செயல் நடக்குதாடா தமிழ்நாட்டில். உங்களோட தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குற்றச்செயலுமே நடக்கலையாடா? இப்போ திருச்சியில் நடந்த சம்பவத்துக்கு வந்து முதலமைச்சர் விஜய் தான் காரணம் அப்படின்னா, அப்போ கரூரில் நடந்த 41 படுகொலை அதுக்கு யார் காரணம்? அப்போ யார் சிஎம்மாக இருந்தது? அப்போ யார் போலீஸ் கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க? அப்போ அதுக்கு காரணம் யார்? உங்களோட தளபதி ஸ்டாலின் தானே காரணம். உங்கள் தளபதி ஆட்சியில் எவ்வளோ குற்றச்செயல்கள் நடந்துச்சு தெரியுமா? டெய்லி நியூஸ் பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் என்னமோ புதுசாக குற்றச்செயல்கள் நடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. எங்களோட தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி இன்னும் 1 வாரம் கூட ஆகலை. ஸோ வந்து 1 வாரத்தில் 715 ஒயின் ஷாப் மூடியிருக்காங்க. சிங்கப்பெண் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் திட்டத்தை அறிவித்த உடனே அது பழைய ஆட்சியில் பிங்க் பெட்ரோலாக இருந்துச்சு, அதுக்கு தானே சாயம் போச்சு நீங்கள் சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லி பூச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறேன். பிங்க் பெட்ரோல் இருந்துச்சு உங்களோட தளபதி ஆட்சியில். ஆனால் அந்த பிங்க் பெட்ரோல் இருந்தது யாருக்காச்சும் தெரியுமா? இல்லை அந்த பிங்க் பெட்ரோல் தான் செயல்பட்டுச்சா? அந்த காரில் பிங்க் பெட்ரோல்னு சொல்லி போட்டு அப்படியே ஸ்டேஷனில் நிற்க வச்சிருந்தது மட்டும்தான். அது எந்த செயல்பாடும் செய்யலை. எங்களோட தளபதி வந்ததுக்கப்புறம் தான் சிங்கப்பெண்ணுன்ற அருமையான ஒரு பேரை வச்சு இப்போ அதில் ஒரு 5 காவலர்களை போட்டு டெய்லி நைட் அண்ட் டேவாக வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ என்னமோ புதுசாக வந்து குற்றச்செயல்கள் எங்கள் மாண்புமிகு விஜய் அண்ணன் வந்தப்புறம் தான் நடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்.